தாவேகா தமிழக வெற்றி கழகம் என்பது விஜய் அவர்களுடைய பார்ட்டி. விஜய்க்காகத்தான் அங்க எல்லாருமே அவர் பின்னாடி வர்றாங்க. அங்க இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோருக்காகவோ இல்ல கட்சியில இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள் தான் அவங்களுக்காக வரல. பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைமையான விஷயம் கிடையாது. நம்ம மக்கள் பார்லிமெண்ட்ல மத்தியில யாருன்னு பார்த்து அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அங்க அது பிஜேபியா இல்ல பிஜேபிக்கு எதிரா, இவ்வளவுதான் அங்க கேள்வி. ஆனா சட்டமன்றம் அப்படி இல்லை. சட்டமன்றத்துல இது திமுகவா அதிமுகவா வேற ஏதாவது ஒரு மூன்றாவது சக்தியா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் பதில் சொல்லுவாங்க மக்கள். என்னை பொறுத்தவரைக்கும் மக்கள் வேற யாருங்கிறத விட யார் இருக்கக்கூடாதுங்கிறத ரொம்ப தெளிவாக அனுபவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரிதான் சட்டமன்ற தேர்தல் வரும். பார்லிமெண்ட்ல டெபாசிட் இழந்ததுன்னு நீங்க சொன்னீங்க. அதுக்கு காரணம் என்னைக்குமே தேசிய அளவுல அதிமுகவை விட பிஜேபி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அதே மக்களே ஓட்டு போட்டிருப்பாங்க. ஒரு டைம்ல கூட்டணியில இருந்த கட்சி தானே, அந்த ஒரு ஞாபகத்துல நினைவுல போட்டிருப்பாங்க. பல பேருக்கு தெரியாது, கூட்டணி இல்லைன்னே தெரியாது. இப்ப நான் வேற்று மாநிலத்துல போய் பேசி நான் கேரளா கர்நாடகா போன்ற மாநிலங்கள்ல கடந்த 2 வாரங்களாக சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு இருந்தேன். அந்த நேரத்துல இன்னும் இங்க பாஜகவுல தலைமை மாறி இருக்குங்கிறது அங்கெல்லாம் இன்னும் போய் சேரல ரெஜிஸ்டராவில். ஸோ இதெல்லாம் வேற, இந்த கணக்கெல்லாம் வேற. பார்லிமெண்ட் தேர்தல் போது விஜயோடைய கட்சியே இல்லை, இன்னைக்கு இருக்கு. பார்லிமெண்ட் தேர்தல் போது பாஜக தலைமை வேற, இன்னைக்கு நயனா நாகேந்திரன் அவர்கள் இருக்கிறாங்க. அப்ப கூட்டணி இல்லை, இப்ப கூட்டணி இருக்கு. மக்களுக்கும் எல்லாமே பார்த்து தாங்க இருக்காங்க. தே வில் vote ஃபார் த ரைட் சாய்ஸ். அங்க நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் பார்ட்டியில இருக்கிறதே அவங்களுக்கு பாசிட்டிவா ஒர்க் அவுட் ஆகல. ஒவ்வொருத்தர் நிறைய பேரு எல்லாருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கு, எல்லாருக்கும் ஒவ்வொரு அணுகுமுறை இருக்கு. அது இப்ப நம்ம ஓப்பனா சொல்லுவோமே, தாவேகா தமிழக வெற்றி கழகம் என்பது விஜய் அவர்களுடைய பார்ட்டி. விஜய்க்காகத்தான் அங்க எல்லாருமே அவர் பின்னாடி வர்றாங்க. ஆதரவாளர்கள், வாக்காளர்கள், முதல் தலைமுறை இளைஞர்கள் எல்லாரும் விஜய்க்காக தான் வராங்க. அங்க இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோருக்காகவோ இல்ல கட்சியில இருக்கக்கூடிய எல்லாம் பெரிய தலைவர்கள் தான் அவங்களுக்காக வரல. அவங்க எவ்வளவு நல்லா பேசினாலும் அவங்க இந்த ஒரு வருடத்துக்குள்ள அவங்களுக்கான அடையாளத்தை உண்டு பண்ணி அடுத்த கட்ட தலைவர்களா அவங்க ப்ரொஜெக்ட் ஆகணும்னு நினைக்கிறது பேக்ஃபயர் ஆகுது. என்னோட தாழ்மையான அபிப்பிராயம். இதனால யாரையும் நம்ம குறைத்து மதிப்பிடல. பட் விஜய் தான் கட்சியுடைய முகம், அடையாளம் அண்ட் ஈர்ப்பு சக்திங்கிறத யாரும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதை கெடுக்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜி சரியா ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஒண்ணு. ரெண்டாவது, தமிழகத்துல இன்னைக்கு முக்கியமாக மக்கள் பிரச்சனைகளை அவர் கொஞ்சம் ரொம்ப மென்மையா ஹேண்டில் பண்றாரு. எல்லாத்துக்குமே அறிக்கை மட்டும் கொடுக்குறாரு. அம்பேத்கர் அவர்கள் சிலைக்கு மாலை போடுறது கூட ஈசிஆர்ல இருக்கிற அம்பேத்கர் சிலைக்கு தான் போடுறாரு. மக்களை அவர் சந்திக்கணும் அப்படிங்கிறது அது கம்பல்சரி. அது அவர் எவ்வளவு நாள் தள்ளி போட போறாருன்னு தெரியல. அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ மற்றவங்க எல்லாம் ஒர்க் ஆரம்பிச்சுட்டாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் வேற லெவல் ஒர்க் ஆரம்பிச்சுட்டாங்க. அங்கங்க அவங்க எப்படியாச்சும் ஆபாசமாவது பேசியாவது டெய்லி ட்ரெண்டிங் ஆகிக்கிட்டு இருக்காங்க. மற்ற கட்சிகள்லாம் அவங்களுடைய தேர்தல் வேலைகளை ஆரம்பிச்சுட்டாங்க. இவர் இன்னும் வெளியவே வரலங்கிறது ஒரு விஜய் ரசிகையா எனக்குமே ஏமாற்றமா இருக்கும் பொழுது வாக்காளர் பெருமக்களுக்கு கண்டிப்பா ஒரு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.